यहाँ आए हुए सबको मेरा पहले प्रणाम। शिक्षा वो दरवाजे है जिसे खोलकर तरक्की के सारे रास्ते खोल सकते हैं। आदरणीय अध्यक्ष महोदय, माननीय अध्यापकों और मेरे प्रिय मित्रों, செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழ சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே முந்தைய மொழிகளுக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எழில் மகவே எந்த உயிரே உன்னை வணங்கி தொடங்குகிறேன் என் உரையை. आज मैं आप सभी के सामने एक महत्वपूर्ण विषय पर बोलने का अवसर प्राप्त कर रहा हूँ। शिक्षा द्वारा हम समाज में परिवर्तन लाना। சமுதாயத்தில் கல்வியின் மூலம் மாற்றத்தை கொண்டு வருதல் என்ற ஒரு முக்கியமான தலைப்பில் உங்கள் அனைவருக்கும் முன் பேச இன்று எனக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. शिक्षा एक ऐसा शक्तिशाली साधन है जो एक और व्यक्तियों और समाज में बदल सकता है। கல்வி என்பது தனி மனிதனையும் சமுதாயத்தையும் மாற்றும் சக்தி வாய்ந்த கருவியாகும். यह हमें ज्ञान, कौशल और मूल्यों का प्रदान करती है जो हमें एक बेहतर नागरिक बनाते हैं। நம்மை சிறந்த குடிமக்களாக மாற்றும் அறிவு திறன்களையும் வழங்குகிறது. शिक्षा द्वारा हम समाज में व्याप्त कुरीतियों और असमानताओं का दूर कर सकते हैं। கல்வியின் மூலம் சமுதாயத்தில் நிலவும் தீமைகள் மற்றும் ஏற்ற தாழ்வுகளையும் அகற்ற முடியும். यह हमें सोच, समझ और निर्णय लेने की क्षमता प्रदान करती है। சிந்திக்கவும் புரிந்து கொள்ளவும் முடிவெடுக்கும் திறனையும் நமக்கு வழங்குகிறது. शिक्षा द्वारा हम अपने लक्ष्यों का प्राप्त कर रहा हूँ और अपने सपनों का साकार कर सकते हैं। கல்வியின் மூலம் நமது இலக்குகளை அடையவும் நமது கனவுகளை நனவாக்கவும் முடியும். आइए हम शिक्षा के माध्यम से अपने समाज में एक बेहतर और समृद्ध बनाने का प्रयास करें। நமது சமுதாயத்தை சிறப்பாகவும் வளமாகவும் மாற்ற முயற்சிப்போம். உயர்வாக வாழ்வோம். विद्याधन उद्यम बिना काहजू पावे कौन, बिना डुले ना मिले जो पंखे की पौन। मुझे ऐसा मौका मिलने से आपको हार्दिक धन्यवाद देती हूँ। धन्यवाद. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. மணற்கேணியை தோண்ட தோண்ட நீர் ஊறும். அதுபோலதான் கல்வியை கற்க கற்க அறிவு வளரும் என்று கூறுகிறார் என்ஐஎல் திருவள்ளுவர். எனவே கல்வி கற்ற மனிதனால் மட்டுமே சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நன்றி.